ஹலோ வீவர்ஸ், விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இனி வரப்போகின்ற இந்த மே மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது. இதையெல்லாம் வைத்துதான் விருச்சிக ராசி நேயர்களுடைய எதிர்காலத்துல என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது விருச்சிக ராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழல் ஏற்பட போகிறதா, பழையபடிக்கு கைக்கு லாபமானது வந்து சேரப்போகிறதா, புதிதாக சில தொழில்களில் நம்ம முயற்சி செய்து கொண்டு இருக்கோம் இல்லையா, அந்த தொழில்களில் நமக்கு சாதகமான போக்கானது காணப்படக்கூடுமா, குடும்பத்தில் நிலைமையானது எப்படி அமைய போகிறது, குடும்பத்தில் நிலைமையானது அமைதிகரமாக இருக்கக்கூடுமா, சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது தவிர்த்து கொள்ள முடியுமா, அதோடு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக முன்னேற்றகரமான சூழலானது இருக்கக்கூடுமா என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க. அப்படிப்பட்ட அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. ஆமாங்க, இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனுடைய அருளாசியால நீங்க செய்யக்கூடிய அனைத்து புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு ஏற்ப சாதகமான வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடட்டும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சுகஸ்தானத்துல சனி மற்றும் ராகு, பஞ்சம ஸ்தானத்துல சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்துல சூரியன் மற்றும் புதன், களத்திர ஸ்தானத்துல குரு, சந்திரன், பாக்கிய ஸ்தானத்துல செவ்வாய், தொழில் ஸ்தானத்துல கேது என்று கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க. 11/5/2025 அன்னைக்கு குரு பகவான் களத்திர ஸ்தானத்துல இருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 14/5/2025 அன்னைக்கு சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 16/5/2025 அன்னைக்கு புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கும், 31/5/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும் மாறப்போகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. இதையெல்லாம் வைத்துதான் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்களுமே கணிக்கப்பட்டு இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த மே மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது உங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயங்களும் நடந்து முடியக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைய போகுது அப்படின்னே சொல்லலாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு விலகி சென்றவர்கள் கூட இப்போது விரும்பி வந்து சேரக்கூடிய வகையில வாய்ப்புகளுமே உங்களுக்கு உண்டாக போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. திடீரென்று மன தடுமாற்றமானது அவ்வப்போது உண்டாகக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. சூரியன் மற்றும் சந்திரனுடைய சஞ்சாரத்தால பண வரவானது ஓரளவுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருந்திருக்கலாங்க. அதாவது கடந்த மாதம் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு பண ரீதியாக ஒரு சில சிக்கல்களை சந்தித்து இருந்திருக்கலாம். கொஞ்சம் பின்னடைவையும் நீங்க சந்தித்து இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த மாதத்துல, அதாவது இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா பணத்துக்கு எந்தவித குறைவுமே ஏற்படாதுங்க. மீண்டும் பாத்தீங்கன்னா பணத்துடைய வரவானது ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது வரக்கூடும். அந்த பிரச்சனைகளுமே சரியாக கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டுங்க. மற்றபடிக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைய போகிறது. யாருக்காவது நீங்க கடன் கொடுத்திருந்தா அந்த பணமானது ரொம்ப நாட்கள் ஆகியுமே உங்களுடைய கைக்கு திரும்ப வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இப்போது நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களுக்கு முன்பாக நீங்க எதிர்பாராத வகையில இருந்து உங்களுக்கு நீங்க கொடுத்த பணமானது இப்போது மீண்டும் பாத்தீங்கன்னா கைக்கு அந்த பணமானது வசூலாகக்கூடிய வாய்ப்புகளானது அமைஞ்சிருக்குங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியதாய் வரலாங்க. அப்படி செல்லக்கூடிய பயணங்களானது உங்களுக்கு சாதகமான வகையிலையும் இருக்க போகிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியுங்க.
குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கையானது டென்ஷனை ஏற்படுத்தலாம் என்பதால அவ்வப்போது குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் பார்த்தீங்கன்னா வரலாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க யாரு, நம்முடைய உறவு தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு எந்த விஷயங்கள் பிடிக்கலையோ அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா யார் செய்கிறாங்களோ அவங்க கிட்ட எடுத்து நீங்கள் பொறுமையாக சொல்லுங்க. இந்த விஷயங்கள் செய்ய வேண்டாம், இது நமக்கு அவ்வளவு நல்லதாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்து சொல்கின்ற பட்சத்தில் அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்துப்பாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் டென்ஷன்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். மேலும் கணவன் மனைவிக்கு இடையே நிறைய கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியங்க. அப்போதுதான் உங்களுடைய உறவுகளில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் விருச்சிக ராசி நேயர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய நலன்ல அதிகமாக அக்கறை காட்ட வேண்டுங்க. பிள்ளைகளுடைய அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, அவங்களுக்கு எது நல்லதாக இருக்கும், எது கெட்டதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்கள்லையும் அக்கறை செலுத்த வேண்டுங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக அக்கறை காட்ட வேண்டுங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட நீங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட அணுகி அதற்கான தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது மிகவுமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய வகையிலையும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளும் அமைஞ்சிருக்குங்க. அவ்வப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மன தடுமாற்றமானது உண்டாகலாங்க. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் எப்போதுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. எப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கலக்கமாகவோ இல்லைனா பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களோ அப்போது எல்லாமே உங்களுக்கு பெரியவங்க இருப்பாங்க இல்லையா உங்கள் வீட்டில், அவங்களுடைய சில ஆலோசனைகளானது உங்களுக்கு மனதுக்கு பார்த்தீங்கன்னா புதிய தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதோடு அந்த பிரச்சனைகளையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளானது அதிகரிக்க போகிறது. கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ கல்லூரி படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க, இப்போது கொஞ்சம் பார்த்து அதிகமாக கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா அதற்கேற்ப நல்ல வெற்றியை நீங்கள் வந்து மதிப்பெண்களின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்க கொடுங்க. அதே போல் இந்த நேர காலத்தில் வேறு எந்த சிந்தனைகளிலும் இருக்கக்கூடாதுங்க. படிப்பு ஒன்று தான், நம்ம நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். அப்போது தான் நாம் ஒரு லட்சியம் வச்சுருப்போம் இல்லையா, அது நம்மளால் அடைய முடியும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு மட்டும் நீங்கள் முழுமையாக நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக அமைய கொடுங்க. மேலும் இந்த மே மாதம் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில காரியங்கள் எதிர்மறையாக கூட நடக்கலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்யுங்க. எது செய்வதாக இருந்தாலும் மனதுக்குள்ளேயே யோசிச்சுக்கோங்க. இது நம்ம செய்ய போகிறோம், இதற்கு சாதகமான பலன்கள் கிடைச்சா ஓகே, அதுவே நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி விழிப்புணர்வுடன் நடந்துக்கணும், அந்த விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மனதுக்குள்ளே நீங்களே பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு வச்சுக்கிடுங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து எதிர்பார்த்து இருக்கும்போது அந்த விஷயங்கள் ஏதாவது தப்பாக நடந்தால் கூட அதை கூட நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். மேலும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியுமே நடந்துவிடும் என்ற நம்பிக்கையானது இருக்க கொடுங்க. மேலும் பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தையை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகமும் கூட பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு ஏற்பட்டாலுமே எந்தவித பாதிப்புமே பெருசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதன் மூலமாக உண்டாகாது. குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். யாருக்கும் எந்த விதத்திலையும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல முறை ஆலோசனைகள் செய்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியங்க. நாம பாட்டு பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுத்துடக்கூடாதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சிரமப்படுவீர்கள் என்பதால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. யார்கிட்ட என்ன நம்ம சொல்கிறோம், என்ன அதை நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு 2 முறை யோசிச்சுட்டு வாக்கு கொடுங்க. அது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வர காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமானது உண்டாகுங்க. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனையோடு இருப்பீர்கள். அதோடு உங்களுக்கு சந்திராஷ்டமமாக மே 3, மே 29, 30 இந்த 3 நாட்கள் இருக்கு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதே போல் அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மே 22 மற்றும் 21 சிறப்பு
சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.